அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சில தகவல்கள். என்ன படிக்கலாம், குழந்தைகள் என்ன மாதிரியான கோர்ஸ் எடுக்கிறதுக்கு ஆஸ் அ பேரண்ட்ஸாக நம்ம எப்படி கைட் பண்ணணும், நம்ம சரியாக முறையாக கைட் பண்ணுறோமா, யாராவது குழந்தைகளுடைய விருப்பத்துக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை சூஸ் பண்ணுறதுக்கான அவங்களுக்கான ரைட்ஸை, அவங்களுக்கான உரிமையை பேரண்ட்ஸாக நம்ம கொடுக்குறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா நான் இந்தியாவில் நிறைய பேர் என்கிட்ட குழந்தைங்க, அதாவது ஒரு காலேஜ் முடித்தவங்களாகட்டும், இல்லை ஒரு 10th ஒரு +1 +2 கோர்ஸ் எடுக்கிறவங்களாகட்டும், நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறது என்ன அப்படின்னா, எங்களுக்கு பிடிச்ச விஷயத்த, எங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்குதோ அதை எடுக்க விடாமல் மெயின் கேட்டகரியான கோர்ஸை தான் சொல்கிறாங்க. மற்றபடி எங்களுக்கான இன்ட்ரெஸ்டில் இருக்கிற கோர்ஸை எடுக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு குழந்தைகளோட முன்னேற்றத்துக்கு நம்ம ஆஸ் அ பேரண்ட்ஸாக நம்மளுடைய எண்ணங்களை திணிக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே இல்லை. எல்லா பேரண்ட்ஸுக்கும் இருக்கிற ஒரு இயல்பான ஒரு ஆசை தான், நல்ல இடத்துல வேலை கிடைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது. ஆனால் அது அவங்களுக்கு பிடிச்ச வேலையா, அவங்களுக்கு பிடிச்ச படிப்பா அப்படிங்கிறதுலையும் நம்ம கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பிடிக்காத படிப்பை அவங்கள படிக்க வச்சோம் அப்படின்னா, அவங்க லைஃப்பில் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஒரு வேலைக்கு போகும்போது அவங்களுக்கு அதுக்கான சிரமத்தை அவங்க கண்டிப்பாக அதை ஃபேஸ் பண்ணுவாங்க. அது அவங்களுடைய பர்சனல் லைஃப்பையும் அது பாதிக்கும். ஸோ எப்பயுமே குழந்தைகளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ, நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யாமல் அவங்களுக்கு எதில் அப்போ அவங்களுக்கு மெயினாக எந்த சப்ஜெக்ட் வருமோ அந்த சப்ஜெக்டில் அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை எடுக்க விடுங்க. அதுதான் அவங்களுடைய எதிர்காலத்துக்கு நல்லது. கண்டிப்பாக அதில் அவங்க ஒரு பெரிய லெவலில் வருவாங்க. ஒரு விஷயம் கஷ்டப்பட்டு செய்யறதுக்கும் அவங்க விருப்பப்பட்டு செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் குழந்தைகளை இயல்பாக அவங்களுடைய விருப்பத்துக்கான பாடத்தை தேர்ந்தெடுக்க நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம சில விஷயங்கள் கைட் பண்ணலாம், ஆனால் ஃபைனலாக சாய்ஸு அவங்களுக்கானது அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும். அது அவங்களுக்கான ரைட்ஸு. அதில் தலையிட பேரண்ட்ஸான நம்மளுக்கு கூட எந்த ரைட்ஸும் இல்லைங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ குழந்தைகளுடைய விருப்பத்துக்கு அவங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டில் படிக்க விடுங்க. கண்டிப்பாக அதில் அவங்க பெரிய ஆளாக வருவாங்க.